அனு செம்ம டேஸ்ட் அனு, சூப்பரா இருந்துச்சு. கேண்டீன்ல சாப்பிட்டு போன்னு சொல்லி வீட்ல இருந்து வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல அனு. சூப்பர் டேஸ்ட். பின்ன சொல்ல மாட்டேன், நீ இருக்கிற மொத்தத்தையும் வலிச்சு நக்கிட்டியடி பாவி. சீ, நானே கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். என்ன பார்த்து கண்ணு வைக்கிறியா நீ? இது என் பையன் வரட்டும், உன்னை என்ன பண்ண சொல்றேன்னு மட்டும் பாரு. ஆ, உன் பையன் வந்து என்ன மிரட்டுற வெடிக்கும், என் பொண்ணு என்ன வேடிக்கை பாப்பா நினைச்சியா? என் பொண்ணுல செம்ம ரவுடியா வருவா பத்துக்கோ. ஆமா, பார்த்து வீட்லயே வச்சுக்கோ உன் பையனை. சிவா, மூஞ்ச பாரு. ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன், அதுவும் பாவம் பிள்ளைத்தாச்சி பொண்ணு நானு, வயித்துல என் குட்டி பாப்பா இருக்கு, அது கூட இது பண்ணாம நீ இப்படி சாப்பாட்டுக்கு கணக்கு பாக்குறல நீ. நடிக்காதடி, மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டல, அப்புறம் என்ன? ஏன் நீ மட்டும் என்ன சாப்பிடாம வேடிக்கையா பார்த்த? நான் வரதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சாப்பிட்டு தானே செஞ்சீங்க. சிஸ்டர், நீங்க அவன்கிட்ட பேசுறீங்கன்னா அவன்கிட்ட மட்டும் பேசுங்க, என்னையும் வம்பு கிழக்குறீங்க. அந்த மேடத்துக்கு அப்படிதான், ஒருத்தவங்க கிட்ட மட்டும் பேச மாட்டாங்க, இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வம்பு இழுப்பாங்க. சார் அப்படியே ரொம்ப நல்லவரு அப்படிதானே? ஏய் சி பே. நான் என்ன போனோம், நீ போ. ஹலோ மேடம், இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் நானு, சரியா? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணா நீ ஓனரா இருக்கலாம், ஆனா உனக்கு சம்பளம் தரதே நான் தான். ஏய், என்னடி சொல்ற? இது எப்போ? ஆமா, நான் தான் உனக்கு சம்பளம் தரேன். இப்ப வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னா அப்ப என்கிட்ட இருந்து ஃபீஸ்ன்ற பேர்ல எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ல புடுங்க தானே செய்யற. ஏதோ ஓசில பாக்குற மாதிரி பேசுற. அடி பாவி, எத்தனை வாட்டி வந்திருப்ப? ஓசில தானே ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு போற. இது என் பாட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஏதோ ஃபீஸ் கட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், மண்டே உடச்சிரும் பாத்துக்கோ. ஏப்பா, உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பேசணும்னு அவசியம் இல்ல. நான் டாக்டரை பார்க்க வந்திருக்கேன், உன்னைய பார்க்க வந்திருக்கேன். சும்மா வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். எப்படிதான் அனுலாம் உன் கூட இருக்காங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கூட மூஞ்ச பார்த்தா சண்டை போடணும் தான் தோணுது. ஆனா காலம் முழுக்க வாழணும்னு சொல்லிட்டு அவங்க தலையில பாவம் எழுதி வச்சிருக்காரு கடவுள். அந்த கடவுளுக்கு மனசாட்சியே இல்ல கொஞ்சம் கூட. அது நான் சொல்லணும்டி உன்னை பார்த்து. ஐயோ கடவுளே, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? சின்னதா எப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சண்டையா? நாங்களா? எப்ப போட்டோம்? ரெண்டு பேரும் மண்டை உடைச்சிருவேன். ஆமா. எங்க சண்டையில நீ சீரியஸா எடுத்துக்காத. ஆமா அனு, நாங்க சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்க ரெண்டு பேருக்கும் டைம் பாஸ் இதுதான், நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. நாங்க இப்ப அடிச்சுப்போம், நாளைக்கு பிடிச்சுப்போம். எங்க சண்டையில நீங்க தலையிடாதீங்க. அப்படி தலையிட்டா நாங்க அதுக்கு கேரண்டி இல்ல, உங்க மண்டை தான் உடையும் பாத்துக்கோங்க. ஷோ கடவுளே, ரெண்டு பேரும் என்னதான் தெரியல. போங்க அப்படி. ரேஷ்மாக்கா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க, இன்னும் எருமக்கடா வயசானதுக்கு அப்புறமும். ஆனா அதை நல்லா ப்ரூஃப் பண்றீங்கல்ல. பின்ன என்ன சும்மாவா? 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ரகு? ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல மண்ணெண்ணெய் ஊத்தி தீ வைக்கணும். கூடி சீக்கிரத்துல பண்றேன். அனு, நீங்க என்ன பண்ணாலும் சரி, நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படிதான் இருப்போம். ஹாய் ரேஷ்மா, நல்லா இருக்கியா? எப்ப வந்த? என்ன மறைச்சுக்கிட்டே இருக்க? ரகு எதனா தப்பு பண்ணிட்டானா? ஏய், உன்னை பார்த்து மறைக்கிறாங்க, நீ பதில் சொல்றீ, என்ன ஏண்டி கோத்துடுற? என்ன ரேஷ்மா, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? பல்லு ரெண்டு உடைச்சிருவேன். உன் பள்ளியண்ணா என்ன மட்டும் சொன்ன, அவளும் தான் சிரிக்கிறா. இல்லையே, நான் சிரிக்கலையே. இப்ப எதுக்கு நீ அவளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? இல்ல, இங்க என்ன நடக்குது? இது ஹாஸ்பிட்டலா இல்ல வீடா? உள்ள நுழையும் போது சிக்கன் மட்டன் எல்லா வாசனையும் வருது. இங்க வேலை செய்ய வேண்டாமா யாரும்? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. நான் பசிக்கு தானே கேண்டீன் போலான்னு வந்தேன், இங்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதான் சாப்பிட வந்தேன். இது அயன் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காண்டி உன்னை வர சொன்னா சாப்பிடாம தான் வருவீங்களா மேடம்? இல்ல கேக்குற சாப்பிடாம தான் வருவீங்களா? நான் என்னடி பண்றது? அவருக்கு காலையில வேலைன்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டாரு, கேண்டீன்ல சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி கேண்டீன்ல சாப்பிட்டுக்கலாம் ஓபி போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓபி போட்டுட்டு வெயிட் பண்ணேன். அனு இந்த ரூம் தான் வரத பார்த்தேன், அதான் அனு பின்னாடி வந்தேன். பார்த்தா அனு சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்க, அதுவும் சூப்பு அது இதுன்னு. நல்ல ஒரு பொடி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டேன். ஓபி போட்டுட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்ன? மத்த பேஷண்ட்லாம் பார்க்க வேண்டாம், ஆளையும் மூஞ்சியும் பாரு, மூஞ்சி உடைச்சு விட்டுருவேன். அப்படி கேளு ரேஷ்மா, கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஓபி போட்டுட்டு இப்படிதான் வந்து உட்காருவியாடி? நீ தானடா சாப்பிட சொன்ன ரகு. சத்தியமா நான் சொல்லவே இல்லடி, அவ கோத்து விடுறா. சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? மேம், நான் ரகு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன் மேம். இன்னைக்கு மார்னிங் என்னுடைய ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த கேசஸ் பத்தி பேசலாம் தான் வந்திருந்தேன். ஹஸ்பண்டா? அதோ உட்காந்துட்டு இருக்கானே, இந்த பொறுக்கியா? மேம் பார்த்து பேசுங்க மேம், அவர் ஒன்னும் பொறுக்கலாம் இல்ல. ஏய், நீ என்னடி எனக்கு வக்காலத்து வாங்குறது? வந்துட்டா அங்க வச்சு கேஸ குடுத்துட்டியா மேல, இங்க வந்து வக்காலத்து வாங்குறது எனக்காண்டி? உன்னை யாரடி முதல்ல இங்க வர சொன்னா? மூஞ்ச ஆலயம் பாரு, வந்துட்டா அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு ஒரு பேக் தூக்கிக்கிட்டு. உன்னை யாராச்சும் இங்க வர சொன்னாங்களா? ஏன் உன் உதவி இல்லாம என்னால வெளியே வர முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? எனக்கு 1000 பேர் இருக்காங்க உதவி செய்ய.
இவனுக்கு தான் உதவி செய்யணும் நீங்க வந்து நின்னுட்டு இருக்கியாமா? என்ன பிள்ளைங்களோ இந்த காலத்து பிள்ளைங்க, கொஞ்சம் கூட படிச்ச படிப்புக்கு யோசிச்சு முடிவு எடுக்கணும்னு ஒரு வித அறிவு இல்ல. என் லைஃப் வெளியே இருந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு உங்களுக்கு கமெண்ட் பண்றதுக்கு. அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி எனக்கு மட்டும் தான் தெரியும் மேம் என்னுடைய லைஃப்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு நீங்களும் வெளியே இருக்கிறவங்க மாதிரி என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் என் லைஃப் எப்படி மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. இங்க என்ன பிரச்சனை பேச வந்திருக்கணும் அதை மட்டும் பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு மேல உன்னோட விருப்பம் என்னமா சொல்லு, எதுக்காண்டி வந்த? ஏய், உன்னை யாருடி வர சொன்னாங்க? மூடிட்டு கிளம்புடி. மேம் அவரை வெளியே எடுக்கணும், அதுக்கான என்ன ப்ரொசீஜர்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ப்ரொசீஜரா? இவன் மேல ஆல்ரெடி ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, இது 2வது கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால இவன் மேல 110 போட்டே ஆகணுமா? 110 அப்படின்னா 110 அது ஒரு வார்னிங் மாதிரி எழுதி வாங்கிட்டு விட்டுருவோம். இவன் மேல இன்னொரு ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா கண்டிப்பா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன். அதான் இவன் மேல எழுதி வாங்குறதுக்கு வார்னிங் மாதிரி இது பண்ணணும்னா போயிட்டு ஒரு லாயரை பார்த்து அவர்கிட்ட பேசி கொண்டு வா. இல்லைன்னா இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள கொண்டு போயிடுற மாதிரி இருக்கும். 15 days ஆச்சு ரிமாண்ட் பண்ணி கண்டிப்பா ஜெயில உள்ள அனுப்பிடுவேன். மேம் ப்ளீஸ் மேம் அந்த 110 எதுவும் போட வேண்டாம் மேம். நான் லாயர் கிட்ட பேசி லாயரை கூட்டிட்டு வரேன் மேம். அவரோட ஃபியூச்சரே இதுல தான் மேம் இருக்கு. அவருக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மேம். இந்த மாதிரி 110 கேஸ்லாம் போட்டீங்கன்னா அவரோட ஃபியூச்சரே மொத்தம் கொலாப்ஸ் ஆயிரும் மேம். ப்ளீஸ் மேம் எனக்காண்டி. இங்க பாருமா, நீ எனக்காண்டின்னு 1008 கவலை எல்லாம் சொல்லி என்கிட்ட புலம்பலாம். ஆனா என்னுடைய வேலை இதுதான். ஒருத்த மேல ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிட்டுனா ஒரு வாட்டி வார்னிங் பண்ணி அவனை மன்னிச்சு அனுப்பிடுவோம். 2வது வாட்டி அதே கேஸ் மூலியமா வந்துச்சு அப்படின்னு சொன்னா 110 போட்டு அவனை உள்ளதான் வச்சிருப்போம். 3வது வாட்டி ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவோமா? சரியா? இவனை 15 நாள் ரிமாண்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு இன்ஸ்பெக்டர் தான் வந்து முடிவு எடுக்கணும். நீ எது பேசுறதா இருந்தோம் போயிட்டு ஒரு 6 மணி போல லாயரை ஒரு நல்ல லாயரை பிடிச்சி கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கோ. வார்னிங் கூட பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. எனக்கும் இதெல்லாம் சம்மந்தம் இல்லை, புரிஞ்சுதா? மேம் ப்ளீஸ் மேம். அதான் சொல்லிட்டேனேமா, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிதான் முடிவு எடுக்கணும்ட்டு. நான் இந்த ஏரியாவோட எஸ்ஐ தான், ஐ மீன் இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ தான். என்னோட ஹையர் பொசிஷன்ல இருக்கிறது இன்ஸ்பெக்டர். அவர்கிட்ட தான் நீ பேசணும். அவர்கிட்ட பேசணும்னா ஒரு லாயரை கூட்டு வந்தியானா ஒரு வார்னிங் மாதிரி இவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க. சுமூகமா பேசி இன்னொரு வாட்டி உன் பிரச்சனை எல்லாம் எதுவும் போகாத மாதிரி என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ புத்திமதி சொல்லி வீட்டுக்கு கொண்டு போவீங்க. இல்லன்னு வச்சுக்கோ, நீ வரதுக்கு தாமதாச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. புரிஞ்சிடும் நினைக்கேன். மேம் நான் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதாச்சும் பேசி சமாளிக்க முடியுமா? நான் உடனே போயிட்டு ஒரு நல்ல லாயரை பார்த்து கொண்டு வரேன் மேம். பொறுமையாவே போமா. இன்ஸ்பெக்டர் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. அவரு வருக்கு 6 மணி 7 மணி ஆயிரும் எப்படி பார்த்தாலும். அவரு வருக்கு நேரம் ஆகும். உன் நம்பரை வேணா கொண்டு கொடுத்துட்டு போ. நான் வேணா உனக்கு ஃபோன் பண்றேன். ஏதோ தனியா வந்து பொம்பளை பிள்ளை ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிக்கிறியேன்னு சொல்லி உனக்கு இந்த உதவி வேணா செய்யறேன். அவரு வரும்போது நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்ப வேணா லாயரை கொண்டு வா. உன்னை யாராச்சும் கேட்டாங்களடி லாயரை கொண்டு வந்து என்ன சரி பண்ணணும்னு? ஏய் போடி வெளியே. நீ எல்லாம் என்ன மனுஷ ஜென்மமோ? உனக்காண்டி ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு பொம்பளை புள்ள வந்து நின்னுகிட்டு இருக்கு. அவளை வாடி போடின்னு ஒரு மரியாதை கொடுக்குறியால? இதுக்கு மேல இங்க நின்னுகிட்டு எதனா பேசிக்கிட்டு வந்து எத்திக்கிட்டு மிதிச்சிருவேன். வாயில இருக்கிற கடவை பழம் மொத்த பழம் வெளியே வந்து விழுந்துரும். மூஞ்ச பாரு மூஞ்ச. அந்த பிள்ளை மட்டும் கேஸ் குடுக்கட்டும், உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. இவன் மேல நீ ஒரு கேஸ் கொடுமா, மொத்தம் 3 கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிரும். உள்ள வச்சு நொச்சி எடுத்துறேன். இல்ல மேம் வேண்டாம் மேம். அவர் சுச்சுவேஷனால அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இப்படி பேசுற ஆள்லாம் கிடையாது அவரு. இந்த சுச்சுவேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா புரியுமானும் தெரியல. என்னுடைய பிரச்சனை என்னால ஃபேஸ் பண்ணிக்க முடியும் மேம். வேண்டாம் மேம், விட்டுருங்க ப்ளீஸ். அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? என்னமோ பேசிக்கோ போ. கார்த்தி கவலைப்படாத, நீ பண்ண விஷயம் தப்பு. அதனாலதான் அவங்க கேஸ் கொடுத்து உள்ள வச்சிருக்காங்க. நான் எப்படியாச்சும் ஒரு நல்ல லாயரை பார்த்து உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன். அந்த வேலையும் நம்ம வாங்கிடலாம் சரியா? யார் மேலேயும் இருக்க கோவத்தை நீ இன்னொருத்தவங்க மேல காட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு கார்த்தி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்காண்டி வீட்டுல அத்தை, அதுவும் இல்லாம உன்னுடைய தங்கச்சி எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிலைமையில இங்க வந்து உட்காந்துட்டு இருந்தா அவங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு கொஞ்சமாச்சும் யோசி கார்த்தி. ஏய் சிபாடி வந்துட்டான் அக்கறை சொல்றதுக்கு. முதல்ல போயிட்டு லாயரை பார்த்து இது சரி பண்ற வழிய பாரு. ஏதோ இவ உதவி இல்லாம என்னால வெளியவே வர முடியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் நினைச்சேன்னா அடுத்த செகண்ட் வெளியே வருவேன். ஏதோ நீ வந்து உதவி செய்யற நின்னுகிட்டு இருக்கேன்ற ஒரு காரணத்துக்காண்டிதான் நீ செய்யற உதவி ஏத்துக்கிறேன். ஆமா எதையாச்சும் சொல்லிடுவேன், மரியாதையா போயிரு சொல்லிட்டேன். வேலைக்கு போற திமிருடி உனக்கெல்லாம். உன்னால என்ன சொல்றதுன்னே தெரியல கார்த்தி. சரி நான் கிளம்புறேன். கிளம்பு போ. டேய் நீ இவ்வளவு பேசி அந்த பிள்ளை உனக்காண்டி வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கே, நீ என்ன இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னடா அவ்வளவு மதப்பு? எனக்கு கேட்கறேன், உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நானா இருந்தா அப்படியே ஒளிஞ்சு போ சனியன்னு தலைய முழுகிட்டு போயிருவேன். இந்த பிள்ளை எதுக்குதான் இப்படி சுத்தி சுத்தி வருதுன்னு தெரியல. இந்த காலத்துல படிச்ச பிள்ளைங்களை வேண்டாம் இப்படி எல்லாம் ஏமாத்திக்கிட்டு திரியுறீங்க நீங்க. எல்லாம் அந்த பிள்ளையோட தலை எழுத்து. என்னைக்கு மாற போதோ தெரியல. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட குப்பை கொட்டணும்னு அந்த பிள்ளைக்கு தலையில எழுதியிருக்கும் போல. நல்ல வேலை, நல்ல அறிவு, நல்ல படிப்பு எல்லாம் இருந்தோம். இந்த மாதிரி இருக்கு அந்த பிள்ளை. என்னத்த சொல்ல பொறுக்கி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டலடா மவனே. இந்த வாட்டி உன்னை மன்னிச்சு விட்டா கூட இன்னொரு வாட்டி கேஸ்ன்னு உள்ள வாடி உன்னை எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி உள்ள தள்ளலன மட்டும் பாரு. உன்னோட ஃபியூச்சரை மொத்தத்தையும் முடிச்சு விட்டுறேன். ஷோ கடவுளே, 2 பேரும் சரியான பைத்தியங்க.
நீ எதுக்கு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? எதுக்கு வருவாங்க, விளையாடுறதுக்கு வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அயன் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு தான் வந்தேன் டாக்டர் பார்த்துட்டு. பிரியா, நானும் டாக்டர் தான், ஊசி போட்டு விடுவா. ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஒரு வாட்டி காய்ச்சல்னு வந்ததுக்கே நீ குத்துனா குத்தி இன்னும் வலி வலிக்குது. உங்ககிட்ட எல்லாம் நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டேன், நான் ரேஷ்மா கிட்டே பாத்துக்கிறேன். சாப்பிட்டீங்களா மேடம்? போயிட்டு நர்ஸ பாருங்க, அவங்க கிட்ட என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அவங்க சொல்லுவாங்க. அப்ப நீ வரலையா? அயன் இன்ஜெக்ஷன்னா மேடம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எப்பவுமே வருமே காய்ச்சல் ஜுரம் அந்த மாதிரி ஊசி போட்டுக்கிட்டு பேர்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? முதல்ல அதுக்கு டெமோ டெஸ்ட்னு ஒண்ணு பண்ணணும். டெமோ டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அத நார்மலா இன்செர்ட் பண்ணாம ட்ரிப்ஸ் ஏத்துவாங்க இல்லையா, அந்த ட்ரிப்ஸ்ல அந்த அயன் இன்ஜெக்ஷனை இன்செர்ட் பண்ணி அந்த ட்ரிப்ஸ் மூலியமா தான் உனக்கு ஏத்துவாங்க. முதல்ல அந்த டெமோ டெஸ்ட் எடுக்கிறதுல உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. போய் முதல்ல அந்த டெமோ டெஸ்ட் எடுத்துட்டு வா. டெமோ டெஸ்டா? இது என்ன புதுசா இருக்கு? எம்மா தாயே, 1008 கேள்வி கேட்காம போமா முதல்ல நர்ஸ் கிட்ட. எதுக்கு டெமோ டெஸ்ட் எடுக்கிறோம்? ரகு நீ சொல்லு ரகு, இவ சும்மா சும்மா கையறிஞ்சு எரிஞ்சு விடுறா. அப்படி கேளு, நான் சொல்றேன். டெமோ டெஸ்ட் அந்த ஊசி போடும் போது இன்கேஸ் நம்மளுக்கு அலர்ஜி மாதிரி ஆயிட்டுன்னா அயன் இன்ஜெக்ஷன் எல்லாருக்குமே ஒத்துக்காது. அயன்லயே நிறைய வெரைட்டி இருக்கு, சரியா? அந்த சப்ளிமெண்ட்டை உனக்கு தரும் போது நிறைய காசஸ் வரலாம், அதாவது பிரச்சனை வரலாம். இன்கேஸ் உனக்கு ஃபிக்ஸ் கூட வரலாம். ஆமா, அயன் இன்ஜெக்ஷன் போடும் போது உன் கூட அட்டெண்டர் யாருன்னா வரணுமே, அட்டெண்டர் எங்க மேடம்? அட்டெண்டரா? என்ன அட்டெண்டரா? சொல்லிதானே அனுப்புனேன் லாஸ்டா வரும்போது. சொல்லிதான் அனுப்புனேன் ரிலேஷன் யாராச்சும் கூட்டிட்டு வான்னு சொல்லி. எனக்கு முத்துமதி மட்டும் தானே இருக்காங்க, அவங்க ஆபீஸ் போனோம்னு போயிட்டாங்க. அதான் நம்ம ஹாஸ்பிட்டல் தானே, ஹாஸ்பிட்டலை சுத்தி எல்லாரும் ரிலேஷனா தானே இருக்கீங்க, நீங்க பாத்துக்க மாட்டீங்களா எதனா ஒண்ணுனா? ஆமாடி ஆமா, இங்க எல்லாரும் உனக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நீ வந்து ஜாயின் பண்ணுவ, நீ ட்ரிப்ஸ் ஏத்தும் போது உன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆளை பாரு. இப்பதான் ரேஷ்மா கரெக்டா சொன்னேன். போயிட்டு ஒழுங்குமதி ரிலேஷன் யாருன்னா கூட்டிட்டு வா, அட்டெண்டர் இல்லாம ஊசி எல்லாம் போட முடியாது. ரகு என்ன இப்படி சொல்லிட்ட? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் இதானா? நம்ம ரெண்டு பேரும் எப்படி உயிருக்கு உயிரா பழகி இருக்கோம்? அடி பாவி, இப்பதானடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரி காரி மூஞ்சில மாறி மாறி துப்பிக்கிட்டோம். அதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா. நீ இருப்பியா மாட்டியா என் கூட? ஏற்கனவே வேகன்சி ஆள் இல்லாம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க, என்னால வந்திருக்க முடியாது, போயிரு. ரேஷ்மா என்னால இருக்க முடியாது, விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ? நீங்க யாருமே வேண்டாம், என் தங்க பிள்ளை பாரு, அத்தை மேல இவ்வளவு பாசத்துல நான் பாத்துக்குவான்னு கேக்குறான். ஓடிருங்க ரெண்டு பேரும், உங்களெல்லாம் நம்பி வந்தேன் பாரு. என் தங்கம், என் குட்டி, என் செல்லம், என் தங்கம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இனிமே அத்தமாவ சொத்தமாவன் ரெண்டு பேரும் வந்தீங்க கொண்டு வந்துக்கோ. என் தங்கமே நீங்க பாத்துக்கிறீங்களா அத்தைய? நான் பாத்துக்கேன். பியக்கு பத்திரமா ஊசி போடும்போது பியவை நான் பிடிச்சிட்டேன், அப்ப வலிக்காது. அப்படியா? அம்மா ஊசி போடும்போது வலிக்காது. சரிடி தங்கமே, விளையாட்டு இல்லடி இது, சீரியஸா இருடி. சரி, நான் பாட்டி வேணா போன் பண்ணி வர சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கலாம். அதான் நான் இருக்கேன்ல. ஆமால, அனு இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அனுவையே ஒரு ஆள் பாத்துக்கணும், இதுல அனு வேற உன்ன பாத்துக்கிறாளா? யாம்ல சும்மா கூட உட்காந்துக்கிட்டு தானே இருக்கணும். ஏதாச்சும் இன்கேஸ் டக்குனு எமர்ஜென்சினா டாக்டரை கூப்பிடுறதுக்கு ஓவரா பண்ணாதல, ரொம்ப டென்ஷன் பண்ணாதல. அனு இருக்கா, என்னோட அட்டெண்டர், என்னோட ரிலேஷன். ஓவரா பண்ணாம ஊசி போட முடியுமா முடியாதா? போடலாம். நர்ஸ் கிட்ட சொல்லி நறுக்குன்னு போட சொல்றேன். சும்மா நீ பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆளுதான். இங்கேயே பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, போ. எங்க போனோம்? என்னுடைய கேபினுக்கு ஆப்போசிட் ரூம்ல போனேன்னா நர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி அயன் டோசேஜ் போடுறதுக்காண்டி டெமோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி. அவங்க டெமோ டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எந்த ரேஷஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா பா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் எழுதி தரேன், அயன் டோசேஜ் இன்னைக்கு போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன். சரி ஓகே. அக்கா நீங்க சாப்பிடவே இல்ல? இல்ல நோ வேணாம், ஒரு பேபியை தூக்கிட்டு வந்திருக்காங்க, அந்த பேபியை பார்த்துட்டு தான் வரணும், நான் உங்களை செக் பண்ணிட்டு வரேன். சரிக்கா. நீ இந்த பைத்தியத்து கூட இரு, இந்த பைத்தியம் ஏதாச்சும் மிண்டல் மாதிரி உளறிட்டு இருக்கோம், நீ வெளியே இருந்துக்கானோ நான் உள்ள இருந்துக்கிறேன்னு அதெல்லாம் கேட்காத, சரியா? இவ கூடயே இரு. சரி ஓகேக்கா. போமா, இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காத, மிரட்டுறதுலயே இருங்க அக்காவும் தம்பியும். சி, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்தேன் பாரு, உங்களை சொல்லணும் எல்லாம். உங்க ரெண்டு பேருக்கு வேற தனியா வேற சொல்லணுமா? ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு இல்ல சார், ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போற ஐடியா இல்லையா? இல்ல ஷிஃப்ட் இங்கே கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? மரியாதையா ஷிஃப்ட் டைமுக்கு கரெக்டா லாகின் பண்ணலன்னா தானே இருக்கு உனக்கு. 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட்டா வா, அப்ப இருக்கு உனக்கு. அக்கா இது போறேன்க்கா, சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க, சரி நல்ல நல்ல சாப்பாடா இருக்கே சாப்பிட்டு போவேன்னு உட்காந்தேன், அது ஒரு தப்பா? ரகு கேசஸ் எதனா வந்திருக்கா இல்லையா? கேசஸ் எதுவும் இல்ல, எமர்ஜென்சி கேசஸ் மட்டும் 2 கேசஸ் அட்மிட் பண்ணிருந்தோம்ல, அந்த கேசஸ் பார்க்கணும். அந்த 2 கேசஸ் பார்த்துட்டேன்னா இன்னைக்கு ஃப்ரீ தான் நானு.
உனக்கு கேஸ் வந்திருக்கா? ரெண்டு ஓபி பேஷண்ட் வந்திருக்காங்க. அதுதான், ஒரு ஓபி பேஷண்ட் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு பேபியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. பிரியாக்கு அயன் இன்ஜெக்ஷன் சப்ளிமெண்ட் தர சொல்லியிருக்கேன். அவளுக்கு அந்த டெமோ டெஸ்ட் ஏதோ ப்ராப்ளம் இல்லைன்னா அவளுக்கும் அயன் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் எந்த கேஜஸும் வரல, பாத்துக்கலாம். நம்மளுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கிறதுனால நம்ம அட்மினை கூப்பிட்டு ஒரு சின்ன கான்ஃபிகர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நர்ஸ் கிட்ட எல்லாம் எந்தெந்த மாதிரி ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுவோமா? சூப்பர் ஐடியா. எனக்கும் எனக்கு அந்த அளவுக்கு இல்ல, டியூட்டி டாக்டரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் அட்மினும் அதுக்கப்புறம் நர்சஸை கூப்பிட்டு நம்ம வந்து இந்த ஷிஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவங்க வந்து அடுத்த ஷிஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி சொல்லிக்கலாம். என்ன சொல்ற? ஓகே, இதான் பெட்டரா இருக்கும். சரி, 2 பேரும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காம போங்க, வேலையை பாருங்க. ரோஷன், என்னையா? சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா? நீங்க சாப்பிடுங்கடி தங்கம். அம்மாக்கு ஒரு 15-20 நிமிஷம் வேலை இருக்கு. அம்மா முடிச்சிட்டு உங்ககிட்ட வரேன். அம்மா மேல கோவமாடி தங்கம்? இல்ல, கோவம் இல்ல. நானும் ஈனா சிஸ்டரும் விளையாடுவா. தங்க குட்டி, ரீனா சிஸ்டருக்கு வேலை இருக்கும்ல, ரீனா சிஸ்டர் கூட விளையாடணுமா உங்களுக்கு? ஈனா சிஸ்டருக்கு சாக்லேட் வாங்கி வந்தமா, ஈனா சிஸ்டருக்கு தந்தேன். அப்படியா? சரிடி தங்கமே, அம்மா வேலை முடிச்சிட்டு ரீனா சிஸ்டர் ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட அனுப்பி விடுறேன். சரிம்மா. ரகு, தம்பிய பாத்துக்கிறியா? நான் ரவுண்ட்ஸ்லாம் போக போறேன், பிரச்சனை இல்லை. அவனையும் கூட்டிட்டு போறேன். சரி, ஓகேடா. டேய், நீ கிளம்புடா. முதல்ல ஷிஃப்ட் லாகின் பண்ணும்போது கரெக்ட் டைமுக்கு வா. லேட்டா வந்து மண்டே உடைச்சிருவேன். ஆமா அக்கா, 8 o'clock தானே வரணும். அதெல்லாம் வந்துருவேன், பிரச்சனை இல்ல. சரி, ஓகே. ரகு, என்னடா மச்சான், என்னாச்சு? இல்லடா, ஜெனிஃபர் இங்க இருந்து போகும்போது ரொம்ப டல்லா தான் போனா. அதுவும் இல்லாம ஏற்கனவே பிரச்சனை வர நடந்துச்சுல, அவ ஹஸ்பண்ட் மேல கேஸ் கொடுத்து உள்ள வர வச்சிருக்கோம். அவதான் கேஸ் கொடுக்க சொன்னா, இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அவங்க மாமியார் வீட்டுக்கே போறேன்னு சொல்லி போயிருக்கா. அங்க ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும்னு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம கூட ஒர்க் பண்ற பொண்ணு தானே. புரியுதுடா மச்சான். என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரியா. நானும் அவளும் அப்பப்ப சண்டை போட்டுப்போம். அப்படி இப்படின்னு இருந்தாலும் அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா எனக்கு பதறதான் செய்யும். அதே மாதிரிதான் நீயும் ஜெனிஃபரும் எனக்கு தெரியுது, இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அவளுடைய லைஃப் அவ தானடா டிசைட் பண்ணணும். கரெக்ட் தான். நம்ம வரை கேஸ் கொடுத்துட்டோம். அங்கேயே போயிருக்கா மறுபடியும் அவங்க மாமியார் வீட்டுக்கு. அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும்ல. நான் வேணா போய் பாத்துட்டு வரவா? அதெல்லாம் வேண்டாம், முட்டாள்தனமா ஏதாச்சும் பண்ணி வைக்காத. ஏற்கனவே அவ அந்த பிள்ளையை எப்படி எல்லாம் பேசினா, இவனுங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசிட்டான். நீ மறுபடியும் அங்க போனா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். இங்க பாரு ஆதி, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் போன் பண்ணி கேளு. அப்படி இல்லைன்னா அவள போன் பண்ணான்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம். நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ ஃபர்தரா பண்ணலாம், பிரச்சனை இல்ல. இல்லடா, அக்கா கண்டிப்பா கேஸ் வாபஸ் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கேஸ் வாபஸ் வாங்கலன்னா அவன் மேல கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிரும்ல. அதுதான் யோசிக்கிறேன். அவனுக்கு ஏற்கனவே வேலை வர போயிட்டு, அதுதான் மொத்த பிரச்சனையும் சேர்ந்து அவ தலையில தானே உருளும். ஆமாடா, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு அவன் தானே யோசிக்கணும். முட்டாள்தனமா வந்து இங்க குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணா நம்ம என்ன பண்றது? நம்மளுடைய ரெப்புடேஷனும் பார்க்கணும் இல்லையா? நம்மளும் பிசினஸ் தான் பண்றோம். ஹாஸ்பிட்டல்ல வந்து குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணா இந்த மாதிரி கேஸ் கொடுக்காம தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க. நாளைக்கு இங்க ஒர்க் பண்ற இன்னொருத்தவங்களுடைய யாராச்சும் நர்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய டாக்டரோட ரிலேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணா கேஸ் கொடுத்து உள்ள வச்சிருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்துட்டு போட்டோம். இது தப்பா கரெக்டான எனக்கு தெரியல. பட் ஆனா ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷன் யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டான விஷயம் தான் எனக்கு படுது. அக்கா சொல்றது கரெக்ட் தான்டா மச்சான், விட்ரு. அது வந்து மச்சான், நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா தேவையில்லாம ரொம்ப இன்வால்வ் ஆயிக்காத. அது கடைசியில உன்னுடைய தலையை தான் உருட்டும். சரி, ஓகேடா, நானும் கிளம்புறேன். அப்படி நேரமாச்சு. சரிடா, எனக்கும் ஷிஃப்ட் பார்க்க வேண்டியது இருக்கு. பாய். ஊர்ல இல்லாதவளை தேடி பிடிச்சி கட்டினா இவளை தான் கட்டுவேன்னு சொல்லி தலையில கட்டிக்கிட்டு இன்னைக்கு அவ பின்னாடியில திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வருட்டும் இன்னைக்கு அந்த கழுதைய மூஞ்ச வச்சு தீர்ச்சு போறான் தரையில. அவளை சொல்லி வேலைக்கு கிளம்பி போயிருக்கா. ஆமா, அதுவும் நைட்டு வேலைக்கு கிளம்பி போயிருக்கால. என் வீட்டு மானம் மரியாதை என்ன ஆவருக்கு. இன்னைக்கு வரட்டும். அவளை என்னென்ன பண்றன்னு மட்டும் வரு. கேக்குற கேள்வியில இனிமே மூஞ்ச வெளியே கட்டக்கூடாது. அந்த நாய் என்னத்த சொல்லுறது? எல்லாம் என் வீட்டுல இருக்குதுங்களை சொல்லணும். அந்த நாயை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு அப்பவே நானும் சொல்லியிருக்கணும். சே, இன்னைக்கு அனுபவிக்கிறேன்.
என்னடி உனக்கு என்ன பிரச்சனை? யான் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கவ? எம்மா என் காலேஜுக்கு கேட்டிருந்தாலாமா, ஒரு காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருந்துச்சு, அவங்க வர சொல்லிருக்காங்கம்மா கவுன்சிலிங்க்கு. நம்ம போய் பேசினாதாம்மா அவங்க சீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. என்னம்மா இப்படி இருந்து எப்படிம்மா காலேஜுக்கு போறது? அண்ணனுக்கும் என்னன்னே சொல்ல மாட்டேங்க, அவன் கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்க. ஆமா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீ காலேஜ் படிப்பு தான் ஒரு கேடு. ஆளையும் மூஞ்சியம் பாரு. அந்தால காலேஜும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்லை. ஆமா இப்படி சொல்றா? காலேஜ் படிக்கணும்னு சொன்னலாமா? ஒரு மண்ணங்கட்டியும் தேவையில்லைன்னு சொல்றா. அண்ணி அண்ணி, நீங்க தானே நீ சொன்னீங்க அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தா நல்ல ஸ்கோப் இருக்கும், நீ அது படின்னு சொல்லி. நான் அது எடுத்திருக்க கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணிட்டேன். நீ வர சொல்லிட்டாங்க நீ கவுன்சிலிங்க்கு. இப்ப போய் அம்மா வேண்டாம்னு சொல்றா. நீ சொல்லுங்க நீ சொல்லுங்க நீ. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல கௌசி. கவுன்சிலிங் எப்போ வர சொல்லிருக்காங்க? நீ நாளைக்கு இல்லாம அதுக்கு மறுநாள் கவுன்சிலிங் வர சொல்லிருக்காங்க. நீ நாளைக்கு மறுநாள் தானே அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஒரு செம்மோட ஃபீஸ் எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும்? மேக்ஸிமம் 45 to 55 மணி அவ்வளவு பே பண்ண சொல்லிருக்காங்க. நீ 45 to 55வா? சரி ஓகே, பாத்துக்கலாம். நீ அழுகாத, நீ உள்ள போ. சரிங்க நீ. எடி எடி, உன்னதான் என் மொவன் இங்க உன்னை கூப்பிட தானே வந்தான். கௌசி, அன்னைக்கு ஒரு ஹெல்ப் பண்றியாமா? தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க அண்ணி. அன்னைக்கு ரொம்ப தலை வலிக்குது, இந்த ஹேண்ட்பேக்ல பால் பாக்கெட் இருக்கு, எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு தர முடியுமா? சரிங்க அண்ணி, போட்டு எடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் கௌசி. எடி, உனக்கு எவ்வளவு திமிரு அகங்காரம் இருந்தா வேலைக்கு போன நாளே என் பொண்ணு வேலைக்காரி ஆக்குற? உனக்கு வேலை செய்யறதுக்கு தான் அவளை பெத்து போட்டு வச்சிருக்கேன் நானே. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என் பிள்ளை எங்கடி? உன்னை கூப்பிட வந்தானே என் பிள்ளை அங்கனே எங்கனே விட்டுட்டு வந்துட்டியோ? என்ன சொன்ன என் பிள்ளைய? என்னடி சொன்ன? இங்க பாருங்க, ஆல்ரெடி எனக்கு செம்ம தலை வலிக்குது. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. என்னடி பொறுமை? என்ன பொறுமை? ஊர்மை இருக்கு, நைட்டு பாரியா, அறிவில்ல உனக்கு? வெக்கமா இல்ல? இல்ல ஒரு பொண்ணு தானே, இல்ல வேற எதாச்சுமா? அத்தை போதும் நிறுத்துங்க. நானும் போனா போதுன்னு வாயை மூடிக்கிட்டு பொறுமையா இருக்கேன். இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க பையன் எங்கன்னு கேட்டாங்க. உன் பையன் ஸ்டேஷன்ல இருக்கான், உங்களால முடிஞ்சா போய் கூட்டிட்டு வந்துக்கோங்க, போங்க. அட கடவுளே, என் பிள்ளைய ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்துட்டுலாம் வந்திருக்கா. படுபாவி பெத்த படுபாவி. அடி பாவி, நல்லா இருப்பியாடி? என் பிள்ளைய ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்துட்டு இங்க வந்திருக்கியே. எடி எடி எடி, கதவை தோறடி. எடி கதவை தோற. நான் கேக்குற பதில் சொல்லு. எடி, என் பையனை என்னடி பண்ண? பொய் கேஸ் கொடுத்து உள்ள வச்சிட்டியாடி? அடி பாவி, அம்மா அப்பா இல்லாத அனாத நாயே, உன்னை பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொண்டு வந்ததுக்கு எங்களுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலே தேவைடி. எடி கதவை தோற.